ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10th மற்றும் +1 10 மற்றும் 11ஆம் வகுப்புக்கு ஜூலை மாதம் நடக்கிற இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று இதுபடி இன்றைக்கி விரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ இந்த கூகுள் போனதுக்கப்புறம் நீங்கள் tg.tn.gov.in அப்படின்னு போட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதுக்கு உண்டான வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் tg.tn.gov.in இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அரசு தேர்வுகள் இயக்கத்தோட ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து ஹால் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டுக்கு இந்த 10th +1 +2 இவங்களுக்கு சப்ளிமெண்ட் எக்ஸாமுக்கு ஒன்று ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்க் போட்டுப்பாங்க. அதாவது டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 கேட்கும். 2ல் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இங்கே உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அந்த கேப்சா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் நம்பர், பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட்டில் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் எது கொடுத்தாலுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த அக்னாலஜ்மெண்ட்லேயே உங்களுக்கு இருக்குது. இந்த பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த பேட்டர்ன் அடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் போடணும். வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மந்த்து, எந்த மந்த் மார்ச்னா 03 போட்டுட்டு அதுக்கப்புறம் டேட்டு 10ஆம் தேதினா 10. இது மாதிரி உங்களுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்சா ஒன்று இருக்கும். அந்த கேப்சா இங்கே பார்த்தீங்கன்னா 10+1 இருக்குது. 10+1 பார்த்தீங்கன்னா அதோட 11 போட்டுட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களோட பேரோட கேண்டிடேட் பேரோட வந்துடும். இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் இப்படி வந்துடும். உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துடும். 10th பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், அதாவது ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், அதுக்கப்புறம் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, அதுக்கப்புறம் 8ஆம் தேதி மேக்ஸு, அதுக்கப்புறம் 9ஆம் தேதி சயின்ஸு, அப்புறம் 10ஆம் தேதி வந்து சோஷியல் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்முறை தேர்வு எதுவும் அதாவது ப்ராக்டிக்கல் செய்யணும் அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் போட்டாங்களோ நீங்கள் அங்கே போய்ட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின் ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 26, அதாவது நாளையிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட தியரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு எங்கே சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த சென்டர் படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்குங்க. தேங்க்யூ.